ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆங்கிலத்தில் இந்த ஒழுங்கின்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு வித்தவுட் ஃபார்ம் என்று இருக்கிறது. இதே வசனத்துக்கான ஒரு தொடர்பு வசனம் பாருங்கள். யோபு 34:13 சொல்லுகிறது, பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார் என்று ஒரு கேள்வி வருகிறது. அப்போது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. அதை ஒழுங்குபடுத்தினவர் தேவனாகிய கர்த்தர். இப்போ நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், பூமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தாலே நல்ல ஒரு கோள வடிவத்தில் அந்த பூமி காணப்படும். அந்த பூமி சுழன்று கொண்டே வருவது மிக அழகாக இருக்கும். எந்த ஒரு குறையும் இல்லாமல், எந்த ஒரு மேடு பள்ளம் இல்லாமல் அப்படி சுழன்று வருகிற பூமி பார்க்க மிக அழகாக இருக்கும். ஆனால் உண்மையாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியினுடைய தோற்றம் எப்படி இருக்கும் தெரியுமா? நாம் ஆன்லைனில் பார்க்கறது போல அந்த முழுமையான கோள வடிவத்தில் இருக்காது, இந்த வடிவத்தில் இருக்கும். அப்போ நாம் நினைத்து கொண்டிருக்கிற அந்த முழுமையான கோள வடிவத்துக்கும் இந்த வித்தியாசமான வடிவத்துக்குமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த உலகத்தில் மேடுகள் உண்டு, பள்ளங்கள் உண்டு, கடல்கள் உண்டு, சமவெளிகள் உண்டு, வனாந்தரங்கள் உண்டு, பாலைவனங்கள் உண்டு. இப்படி பூமியினுடைய தன்மையானது ஏற்ற இறக்கம் கொண்டு இருப்பதினால அதன் முழுமையான தோற்றம் இப்படி தான் காட்சியளிக்கும். இந்த உண்மையான வடிவத்துக்கு பேர் ஜியாய்டு என்று சொல்லப்படுகிறது. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த இந்த பூமியை தேவன் ஒழுங்குபடுத்தின போது அது முழுமையான கோள வடிவத்தை பெற்றது, அழகான வடிவத்தை பெற்றது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நிச்சயமாகவே அப்படி அல்ல. இந்த பூமியினுடைய மேல்புறமானது மலைகளாலும் பள்ளத்தாக்குகளாலும் சமவெளிகளாலும் கடல்களாலும் நிரம்பி இருக்கிறது. அப்போ அது ஜியாய்டு என்று அழைக்கப்படுகிற அந்த வடிவத்தில் தான் பூமி இருக்கிறது. அப்படின்னா அந்த ஒழுங்கு என்பதை குறித்து நாம் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் வேறு, தேவன் வைத்திருக்கிற விதிமுறைகள் வேறு. பரிசுத்த வேதாகமத்தில் என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட பிரகாரம் ஆரோன் செய்து விளக்குத்தன்றுக்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினான் அப்படின்னு வாசிக்கிறோம். இங்கேயும் ஒரு ஒழுங்கு வருகிறது பார்த்தீங்களா? இது என்ன ஒழுங்கு அப்படின்னா, கர்த்தர் மோசேக்கு என்ன கட்டளையிட்டாரோ அந்த கட்டளையின்படியே ஆரோன் செய்தான். அந்த கட்டளையில் கொஞ்சம் கூட பிசகாமல் அதன்படியே செய்தான். அப்படிங்கிறத தான் ஒழுங்காக செய்தான், ஒழுங்காக விளக்கை ஏற்றினான். அப்போது தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவதுக்கு பேர் தான் ஒழுங்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பூமியானது ஆதியாகமம் 1:2 படி ஒழுங்கற்று இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதை பற்றிய ஆராய்ச்சிக்கு போனோன்னா நம்முடைய சிற்றறிவினால் அந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை ஆண்டுடைய கிருபையினாலே நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போனால் அப்படிப்பட்ட ரகசியங்களை தேவன் நிச்சயமாக நமக்கு வெளிப்படுத்தி தருவார். ஆனால் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எந்த நாளிலே தேவன் பூமியை உருவாக்கினாரோ ஒழுங்குபடுத்தினாரோ அது முதற்கொண்டு தேவன் நியமித்த ஓட்டப்பாதையிலே இந்த பூமி ஓடி இந்த சூரியனை சுற்றி வருகிறது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாளைக்கு இந்த பூமி இருந்தாலும் அது தன்னுடைய பயண பாதையை மாற்றப்போவது கிடையாது. அதற்கு பேர் தான் ஒழுங்கு. அப்போ ஆரோன் செய்த காரியத்தையும் பற்றி யோசிக்கும்போது, மோசேக்கு என்ன தேவன் கட்டளையிட்டாரோ அந்த கட்டளையின்படி மாறாமல் கீழ்ப்படிந்து செய்கிற விஷயத்துக்கு பேர் தான் ஒழுங்கு. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அப்போ ஒரு வேலையும் செய்யாமல் வயிற்றை நிரப்பி சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஒழுங்கற்று திரிகிறவர்கள். இவங்க தேவனுடைய சட்டத்திட்டத்தின்படி நடவாதவர்கள், சபையினுடைய சட்டத்திட்டத்தின்படி நடவாதவர்கள். அதற்கு பேர் ஒழுங்கில்லாத தன்மை. 2 தெசலோனிக்கேயர் 3:6-8 வசனம் சொல்லுகிறது, மேலும் சகோதரரை எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். ஒழுங்கற்று நடக்கிறவர்களை விட்டு விலக வேண்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். இன்னவிதமாக எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். அப்போ நம்முடைய கைகளால் வேலை செய்து சம்பாதித்து வருமானத்தை ஈட்டி அதன் மூலமாக நம்முடைய பசியை ஆற்றுவது தான் தேவனுடைய பரிபூர்ண திட்டமாக இருக்கிறது. அதுதான் ஒரு ஒழுங்காக இருக்கிறது. அப்படின்னா ஒரு சராசரியான மனித வாழ்வுக்கே, இந்த சரீர பிரகாரமான வாழ்வுக்கே நமக்கு ஒழுக்கம் தேவைப்படும் போது, ஆவிக்குரிய பிரகாரமாக செய்யப்படுகிற ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு ஒழுக்கம் நமக்கு தேவைப்படும். இன்றைக்கு ஊழியம் செய்கிற, பிரசங்கம் செய்கிற அநேகரை நம்ம ஆன்லைனில் கவனித்து பார்த்தோன்னா, அவங்களுடைய வீடியோ பதிவுகளை கவனித்து பார்த்தோன்னா, அவர்களுடைய தவறான உடல் மொழி, அவங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற தவறான வார்த்தைகள், தவறான அணுகுமுறைகள், தவறான திட்டங்கள், இவைகளெல்லாம் பார்க்கும்போது பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த ஒரு ஒழுங்கும் ஊழியர்கள் என்று சொல்லப்படுகிற அவர்களிடத்திலே காணப்படாமல் இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்.
அவங்க சத்தியத்தை போதிக்கிறவங்களா இருந்தால் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒழுக்கத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை சத்தியம் அல்ல, கத்தை கத்தையாக பணம். இதுதான் அவங்களுக்கு தேவை. ஆகவே அதை முன்னிட்டு அவங்க பிரசங்கம் செய்கிறதுனால, போதிக்கிறதுனால இந்த விதமான ஒழுங்குகளை அவங்க கண்டுக்கிறது கிடையாது. அது அவங்களுக்கு அவசியமும் கிடையாது. பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தா திடீர்னு இந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா கம்பத்தை பார்த்தோன்னே காலை தூக்கும். தன்னுடைய சிறுநீரை கழித்து அடையாளம் போடுவதற்கு காலை தூக்கும். இது நாய்களுடைய இயல்பு. அதுபோல பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முன்னால் இருக்கிற டேபிளில் தூக்கி தூக்கி தங்களுடைய கால்களை வச்சுக்கிறது. கால்களை வச்சு அப்படியே உற்சாகமாக ஜனங்களை பரவசப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை சொல்லும்போது இவங்களும் உற்சாகமாகி தூக்கி தூக்கி கால்களை மேலே வச்சுக்கிறது. பாருங்கள், அவங்களுக்கு ஒரு இடத்துல நின்று பிரசங்கம் பண்ண முடியாது. மைக்கை ப்ராப்பராக பிடிக்க தெரியாது. கீழே எட்ஜில் பிடிக்கிறது, ஜனங்களை நோக்கி நீட்டுறது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷாக பிரசங்கம் பண்ணுற மாதிரியும், தாங்கள் ஏதோ கடவுளுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்குற மாதிரியும், பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் சொன்ன காரியங்களை விட்டுட்டு சொல்லாதவற்றை இவங்க தேவனுக்கு கற்றுக் கொடுக்கறது போலவும் பிரசங்கம் பண்ணுகிறத பார்த்தா, அப்பப்பா, அவங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற கூட்டத்தை சொல்லணும். பாவம் அவங்க. சபையார் என்று சொல்லிக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். கடவுளோடு கூட சேர வேண்டும், பரலோகத்துக்கு போகணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும், இந்த உலகத்தில் சாட்சியாக வாழ வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட பிரசங்கியாருக்கும், அப்படிப்பட்ட பிரசங்கியார் முன்னால் உட்காந்து கேட்குற விசுவாசிகளுக்கும் இந்த நோக்கம் அறவே இல்லாதபடி முழுக்க முழுக்க பணத்தின் மேலேயும் பொருள் மேலேயும் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யமாய் வாழ்கிறத பற்றியும் மற்ற மனிதர்களுக்கு முன்னால் அப்படியே செல்வச் செழிப்போடு வாழ்கிறத பற்றியும் இருக்கிற அந்த நோக்கத்தை தான் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்களே தவிர கடவுளுக்கு பிரியமாக வாழ்கிறது கிடையாது. இயேசு வருகிறார் அப்படின்னு சொல்லுகிற அந்த வருகையின் செய்தியை காணும். அதற்கு பதிலாக பணம் வருகிறது, பொருள் வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது, அது இறங்குகிறது, இது இறங்குகிறது, பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்களே தவிர ஆயத்தமாகுங்கள்னு யாரும் சொல்கிறதில்ல. பரிசுத்த வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 14:40 சொல்லுகிறது, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது அப்படின்னு சொல்லிட்டு. சகலமும்னா அதுக்குள்ளே எதை கொண்டு வந்து வைக்கிறது? எல்லாத்துலேயுமே ஒரு ஒழுக்கம் வேணுமா? நம்முடைய ஆண்டவர் ஒழுங்கின் தேவன். அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் ஒழுங்கின் தேவன். ஒழுங்கற்று இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்துகிற தேவன். இந்த பூமியையே அப்படித்தான் ஒழுங்குபடுத்தி அதனுடைய பாதையில், அதற்கு நியமிக்கப்பட்ட பாதையில் ஓட வைத்தார். அப்போ அவருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் எவ்வளவு கவனமாக அந்த காரியத்தை செய்யணும். நம்முடைய முதல் பிரசங்கத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம நடுக்கத்தோடு ஆயத்தம் பண்ணியிருந்திருப்போம், எவ்வளவு ஜெபம் செஞ்சுருப்போம், எவ்வளவு ஆயத்தங்களை நம்ம செஞ்சுருப்போம். அடுத்து நாளைக்கு செய்ய போகிற பிரசங்கத்துக்கு அதே விதமான நடுக்கமும், அதே விதமான பயமும், அதே விதமான ஆயத்தமும் நம்ம இடத்துல இருக்கும். அப்படின்னா நம்ம சரியாக போய்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லி அர்த்தம். ஒருவேளை எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, போய் ஒரு வசனத்தை சொல்லி பிரசங்கத்தை பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியம் பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக அது கடவுளுடைய சித்தத்தின்படியான பிரசங்கமாக, வார்த்தையாக அது நிச்சயமாக இருக்காது. அப்போ சுற்றிலும் இருக்கிறவைகளை கவனித்து பாருங்கள். எதில் ஒழுக்கம் இருக்கிறது, எதில் நேர்த்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதில் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய சித்தமும் அழகாக இருக்கும், கண்டுபிடிச்சிக்கலாம். ஆக இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் நம்முடைய நடை உடை பாவனைகளில், நம்முடைய வார்த்தைகளில், நம்முடைய சிந்தனைகளில், நம்முடைய செயல்பாடுகளில் தேவன் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறார். இந்த ஒழுக்கம் என்பது பரிசுத்தத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது, பரிசுத்தத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது பாருங்கள், ஒன்று அமர்ந்து போதிப்பார், இல்லை நின்று போதிப்பார். அவர் நடந்து கொண்டே ஏதோ பேசுகிறார்னா அது பேச்சு, கலந்துரையாடல். ஆனால் அதே சமயத்தில் போதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அழகாக மலையின் மேலே அவர் அமர்ந்து பேசுவார், அமர்ந்து போதிப்பார். படகின் மேலே நின்று போதிப்பார். ஜெபாலயத்தில் எழுந்து நின்று வசனத்தை வாசிப்பார். எவ்வளவு அழகான ஒழுக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடையது. அவர்தான் எங்களுடைய இரட்சகர், அவர்தான் எங்களுடைய மேய்ப்பர், அவரைத்தான் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிற எத்தனை பிரசங்கிகள் அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறாங்க. எல்லாவற்றையும் கவனித்து பாருங்கள். நன்மையானவைகளை பிடித்து கொள்ளுங்கள், மற்றவைகளை விட்டு விலகுங்கள். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து காக்கட்டும். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். ஆமென்.